தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு வாழ்ந்தது ஒரு காலம் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது வாழும் தமிழர்கள் திராவிடனுக்கு 200 ரூபா ஊப்பியும் ஆரியனுக்கு 200 ரூபா ஊப்பியும் வேலை செஞ்சிட்ருக்கிறான். தமிழ் நிலத்தை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடியவர் மேலே இருக்கார் சீமான். அவர் மட்டும் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறார். தமிழ் மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, சிட்டுக்குருவிக்காக, இயற்கை வளத்திற்காக, மலை வளத்திற்காக எல்லாத்தையும் அவர் தான் பேசுகிறார். அவர் அரசியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசியல் இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேச வேணும்? தமிழ் தேசிய அரசியல் தானே பேச வேணும். தமிழருக்கு உண்டான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அதை விட்டுட்டு அதை வாக்களிக்காமல் இங்கு இருக்கிற தமிழன் ஆரியனுக்கு 200 ரூபா ஊபிஸ் வேலை பார்க்குறான், திராவிடனுக்கு 200 ரூபா ஊபிஸ் வேலை பார்க்குறான். இந்த 2 பேர்த்துக்கும் ஓட்டு போட்டு எப்படியாவது இந்த ஆரியனும் திராவிடனும் இந்த தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஆட்சி அரியனில் உட்கார மாட்டான்னு திராவிடனுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறான் 50 வருஷமாக. 200 ரூபா வேலைக்கு 200 ரூபா காசுக்கு மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் திராவிடன் ஜெயிக்க மாட்டானா தமிழை வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் காசு வாங்கிட்டு. 10வது குறைச்சல் இன்னொரு திராவிடம் வரான். இன்னொரு திராவிட ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்டு மக்களுக்கு இந்த மண்ணில் ஒரு இடத்துல கூட கால் பதியல. மக்களுக்காக ஒரே ஒரு போராட்டம் கூட நடத்தலை. ஸ்மார்ட் ஒர்க் ஃப்ளைட்டில் வருவார், ரோடு ஷோ பண்ணுவார், உடனே 2026 சிஎம் ஆயிடுவேன். இந்த நினைப்போட வந்து கொண்டு இருக்கவர் தான் இந்த கூத்தாடி விஜய். இந்த கூத்தாடி விஜய் கிட்ட இருக்கிற இந்த அணில் குஞ்சிகளுக்கு நான் சொல்கிறேன், ஏண்டா இவன் என்ன கொள்கையை எடுத்துகிட்டு வரான்? தந்தை பெரியார் தான் என்னுடைய தலைவர் என்கிறார். தந்தை பெரியார் கொள்கை தான் என்னுடைய கொள்கை என்கிறார். தந்தை பெரியார் நம்ம ஊராடா? சொல்லுங்கடா அணில் குஞ்சிகளே. கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர். நம்ம நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க. 71 நாள் தமிழ்நாடு என்ற பேர் வேணும்னு பட்டினி போராட்டம் இறந்தார் சங்கலிங்கனார். அவரை பேர் வைக்க முடியாதா? சரி வேண்டாம் விடு. வஉசி அந்நியர்களுக்கு டஃப்பு காமிச்சார். வியாபாரம் தனியாக கப்பல் வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு டஃப்பு காமிச்சார், வியாபாரம் செஞ்சு காமிச்சார். தீரன் சின்னமலை, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே சின்னமலை இருக்கிற உனக்கு என்னடா வரி கொடுக்குது என்று எத்தனை தலைவர்கள், நிறைய தலைவர் இருக்கிறாங்க. அதெல்லாம் கொள்கை தலைவர் இல்லையாம்மா. எங்கேருந்தோ தமிழ் மொழி காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன ஒரு தந்தை பெரியாரை என்னுடைய கொள்கை தலைவனும் விஜய் ஏற்றுட்டு வரான். இந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுறாங்க? திராவிடர்களுக்கு வாக்களிக்கிறாங்க. திராவிடர்கள் யார்? விஜயும் திராவிடம் தான். தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி வரான், என்னுடைய கொள்கை தலைவருங்கிறான். அப்படிங்கும்போது திராவிடன் டு விஜய், இந்த திராவிடன் டு விஜய்க்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 60 வருஷமாக ஒரு திராவிட தமிழர் நிலத்திலே ஆட்சி செய்து கொண்டு வாக்குறுதி என்று பொய்யா பேசி ஆட்சியாளர்கள் உட்காந்து நம்மளை தமிழர்களை அடிமையாக்கிட்டு 60 வருஷமாக தமிழர் நிலத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஏற்கனவே ஒரு திராவிடன் தமிழர்களை சூத்த புண்ணாக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு திராவிடம் வரான், திராவிடன் டு விஜய். இவர்களுக்கு இந்த அணில் குஞ்சுகள் நாங்கள் திராவிடர்கள் தான் வாக்களிப்போம், எங்கள் தலைவர், எங்கள் தளபதி. எந்த நாட்டுக்கு தளபதிடா? எந்த நாட்டுக்கு தளபதி? மக்களுக்காக ஒரே ஒரு போராட்டத்தை காமிங்க. தமிழர்கள் நாங்களே வாக்களிக்கிறோம். எங்கள் நிலத்தில் தமிழ் தேசியம் மட்டும் அரசியல் பேச வேண்டும். இந்த திராவிடமும் ஆரியமும் எங்களுக்கு அறவே பிடிக்காது. இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் இந்த அணில் குஞ்சிகள் திராவிடர்களுக்கு தான் என்னுடைய தலைவர், என்னுடைய தளபதி. என்னடா தளபதி? எந்த நாட்டுக்குடா தளபதி? குடும்பத்துக்கே தளபதி ஆக முடியல அவன். எந்த நாட்டுக்கு தளபதி? ஒரு பிரச்சனைனா ஓடி போய் முதல் இடத்துல போய் நின்று மக்களுக்கு அந்த 41 பேர் இறக்கும் போது மக்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் எடுத்து என்ன மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கணும். அவன் தான் உண்மையான தலைவன். அது பண்ணியிருந்தானா கரூரில் 41 பேர் இறக்கும் போது உண்மையாக தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால்
சமாஜ பொண்ணு சடங்கில் வந்த மாதிரி 2 மாதம் வீட்டில் உக்காந்துக்கிட்டு 3ஆவது மாதம் மாமல்லபுரத்தை பாதிக்கப்பட்ட ஆளை வர சொல்கிறானே, எப்பேற்பட்ட கேப் மாதிரியும் நல்லா நினச்சி பாருங்க. எப்பேற்பட்ட கேப் மாதிரி நல்லா நினச்சி பாருங்க. நீங்கள் தமிழர்கள் திராவிடர்களுக்கே மாறி 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 வாக்களிச்சுட்டு, ஐயோ என் பிள்ளைய கற்பழிச்சிட்டா, ஐயோ என் வீடு இடிக்கிறான், ஐயோ என் விவசாய நிலத்தை களவு பண்ணுறான், ஐயோ காவல் நிலையத்து போன பையன் திரும்பி வரலன்னு எவனாச்சும் அழுதைங்கனாடா, மரியாதை கெட்டு போயிடும்டா. மானங்கட்ட தமிழர்களை. திராவிடனுக்கு 200 ரூபா ஊபிஸ் வேலை பார்க்குற தமிழர்களுக்கு தான் சொல்கிறேன் நான். தமிழன்னா எல்லா தமிழன் இல்லைடா. தமிழ்னா எல்லா தமிழன் இல்லை. தமிழ் தேசிய பக்கம், தமிழ் அரசியல் பக்கம், தமிழ் தேசிய பக்கம், தமிழ் அரசியல் பக்கம் எவன் இருக்கிறானோ அவன் தாண்டா உண்மையான தமிழன். திராவிடம் பக்கம் ஆரியம் பக்கம் இருக்கிறோன்னா தமிழனா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலே பேசுகிறார் பார் செந்தமிழ் சீமான் தமிழ் தேசிய அரசியலை. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் தாண்டா பேச வேண்டும். ஏண்டா திராவிடர்கள் அரசியல் இங்கே பேசுகிறாங்க? அப்போது தமிழர்கள் பொட்டை பையன்களா? சொல்லுவோம் பார்க்கலாம். அறிவு இருக்குதாடா உங்களுக்கு? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. 50 ரூபா டிக்கெட்டு 100 ரூபான்னு அவன் போட்டுட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ராஜபோகமாக. இன்னைக்கு அவன் உலக பணக்காரனாக இருக்கிறான். எங்கள் தளபதி, எங்கள் தளபதி. எந்த நாட்டுக்கடா தளபதி? மானங்கட்டவர்களே, மீண்டு கொள்ளுங்கள். இல்லை என்றால் மீண்டும் திராவிடன் 2 விஜயை வாக்களித்தார் கேள்விக்குறியாக்க இந்த தமிழ்நாடு இருக்குமாடா. மானங்கட்டவர்களே.